மாணவ செல்வங்களுக்கு அன்பு வணக்கங்கள். 8ஆம் வகுப்பு இயல் 5 கவிதை பேழை திருக்கேதாரம் பக்கம் எண் 94 95. மாணவர்களே, உயிர்கள் அனைத்தையும் மகிழ்விப்பது இசைவிப்பது இசை. இது மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது. இசை கருவிகளின் ஓசையோடு ஒரு பாடல் இணையும் போது அது செவிகளுக்கு மட்டுமன்றி நம்ம மனதுக்கும் ஒரு விருந்தாகிறது. தமிழ் இசை பாடப்படும் இனிய சூழலை விளக்கும் தேவார பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மாணவர்களே, தமிழ்நாட்டில் இன்றும் வாழ்ந்திருக்கின்ற சமயம் சைவ சமயமும் வைணவ சமயமும் தான். சைவ சமயத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நூல் 12 திருமுறைகளும் 14 சாஸ்திரங்களும் தான். 12 திருமுறைகள் என்று நாம் சொல்லும் பொழுது மாணவர்களே, 1, 2, 3 நூல்களை 1, 2, 3 திருமுறை நூல்களை இயற்றியவர் திருஞான சம்பந்தர். அதே போல் 4, 5, 6 திருமுறை நூல்களை இயற்றியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை நூலை இயற்றியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். 8ஆம் திருமுறை என்பது திருவாசகமும் திருக்கோவையாரும். 7ஆம் 8ஆம் திருமுறையை இயற்றியவர் மாணிக்க வாசகர். 9ஆம் திருமுறை நூல் திரு இசைப்பா திருப்பல்லாட்டு. 10ஆம் திருமுறை நூல் என்பது திருமந்திரம். 11ஆம் திருமுறை நூல் இறைவன் பாடிய திருவாசகம் தொடங்கி பலரும் பாடிய பாடல்கள். 12ஆம் திருமுறை நூல் என்பது திருத்தொண்டர் புராணம் எனப்படும் பெரிய புராணம். இவற்றை இயற்றியவர் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார் என்பவர் ஆவார். இவற்றை பற்றி நாம் இன்னும் மேல் வகுப்பில் 9ஆம் வகுப்பில் 10ஆம் வகுப்பில் நாம் படிப்போம். 12 திருமுறைகளை பற்றி நாம் தெளிவாக படிப்போம். மாணவர்களே, இசைக்குரிய கருவிகள் என்று நாம் பார்க்கும் பொழுது நிறைய இசைக்கருவிகள் பார்த்திருப்போம். ஆனால் அவற்றினுடைய பெயர்கள் நமக்கு தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். இப்பொழுது இந்த இசைக்கருவிகளை பார்க்கும் பொழுது பாருங்கள், எக்காலம், கிடுகிட்டி, நாயின தாளம், சுந்தர வளைவு, தம்பாட்டம், பம்பை, துடி, தப்பு, உடுக்கை, உருமி, கொம்பு, பஞ்சமுக வாத்தியம் இவையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இவற்றினுடைய பெயர்கள் நமக்கு தெளிவாக தெரிந்திருக்காது. மாணவர்களே, இந்த இசைக்கருவிகளை பார்த்து நாம் அதனுடைய பெயர்களை தெரிந்து கொள்வோம். 12 திருமுறைகளுள் 7ஆம் திருமுறையாக 798வது பாடல் நம்மளுக்கு பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக மாணவர்களே, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்புதே தேவாரமாகும். இந்த 8ஆம் திருமுறை நூலான திருவாசகத்தையும் திருக்கோவையாரும் நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர் என்பவர் ஆவார். மாணவர்களே, பக்கம் எண் 95 நூல்வெளியை பாருங்கள். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர். இவர் நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அதாவது நம்பியாரூரர், தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயர்களால் இந்த சுந்தரர் அழைக்கப்படுறாரு. இவர் அருளிய தேவார பாடல்கள் இருக்கு இல்லையா, 12 திருமுறைகள், அதில் 7ஆம் திருமுறையாகவே நமக்கு 798வது பாடலானது கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை 12ஆம் திருமுறை, இந்த திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டதே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்புதே தேவாரம். இந்த நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்பியாண்டார் நம்பி ஆவார். இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிக பாடல்தே நம்மளுக்கு இங்கு பாடலாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, தே கூட்டல் ஆரம் என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும், தே கூட்டல் வாரம் அதாவது இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள்படுகிறது. தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை, தே கூட்டல் வாரம் என்று சொல்லும் பொழுது இனிய இசை பொருந்திய பாடல்கள் எனவும் பொருள் கொள்ளப்படும். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. மாணவர்களே, அடுத்த பகுதிக்கு செல்வோம்.